ரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு உலகம் இந்த ஜனவரி 1 வாக்கு தத்தம் சொல்லி இன்னைக்கு உலகம் கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான காரியங்களை செய்யறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷம் 1 அன்று அந்த சபையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு இது இந்த வருஷம் முழுச உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் சொல்லும் போது அதையே பிடித்து கொண்டு இது எனக்கு வாக்கு தத்தம் சொல்வாங்க. ஆனா இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் அந்த வாக்கு தத்தத்துக்கு பெற்றுக்கொள்ளும்படி அதன்படி நடக்கும்படி ஏதாவது செய்கிறான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. வாக்குத்தத்தை கொடுக்கறவனும் சரி, இதை பெற்றுக்கொள்ளும் சரி, சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. சத்தியத்துக்கே கீழ்ப்படியாம வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் உண்மையிலேயே அந்த சத்தியத்தின்படி நடக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா உலகம் இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் அப்படி அல்ல. ஆனா சத்தியத்தின்படி நடக்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நடக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா உலகம் இந்த வருஷம் மாத்திரமல்ல, மாசமும் ஒரு போதிக்கிற ஒருத்தர் ஒரு சபையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அதற்கென்றே ஆன்லைன்ல டிவில வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. இதையே நம்பி வாழ்க்கையை கடந்து கொண்டு போகிறது. ஆனா உண்மையிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம் எவை என்று அவர் ஆராயாம போயிட்டாங்க. ஆனா இயேசுவின் பிள்ளைகளாக நாம இந்த வாக்குத்தத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இயேசு கிறிஸ்து எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, ஆனா இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி நடக்க வேண்டும், உண்மையிலே அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வசனத்தின்படி நடக்கிறோமா இல்லையா என்று இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் குறித்து இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். சோ முதல்ல வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த முதல் வாக்குத்தத்தம், முக்கியமான வாக்குத்தத்தம் எது என்று பார்க்கலாம். 1 யோவான் 2:25 வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமேன். ஆமேன். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நித்திய ஜீவன் என்பது. அப்போ அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு 60 வருஷமோ இல்ல 80 வருஷமோ ஒரு 100 வருஷமோ இருக்கலாம். ஆனா நித்திய காலமா என்றென்றைக்கும் அவரோட நம் வாசம் செய்ய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். என்றைக்கும் அந்த சாமை தரித்து கொண்டு நாம் நித்தியமா இயேசுவோட வாழ்கிற வாழ்க்கை தான் அந்த நித்திய ஜீவன். அதுதான் மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆனா இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நித்திய ஜீவன் என்னவென்று அறிந்திருக்கிறார்களா? நித்திய ஜீவன்னா என்ன? யோவான் 17 சொல்வது போல இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அறிவுதான் நித்திய ஜீவனா இருக்க போகுது. அப்போ அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். ஆனா உலகம் இன்னைக்கு அவரை அறியாம இருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூட சிலர் அவரை எப்படி பாக்குறாங்க? 3 தெய்வங்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப இந்த அறிவு இருந்தாதான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன். அப்ப பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் அவர் குமாரனாக இயேசு என்ற பெயர்ல வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அப்ப தேவன் ஒருவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனா இருக்குது இல்லையா? அப்போ இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்ப எப்படி இயேசு அறிந்து கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து கூறுகிறார் யோவான் 5 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இயேசப்பா சொன்னா இல்லையா? உனக்கு உலகம் வேதத்தை ஆராய்ந்து பாக்குறாங்களா? கண்டிப்பா இல்ல. அப்போ வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்ப இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கிற வசனம் எங்க இருக்குது? வேதத்துல இருக்கிறது. அப்ப வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த நித்திய நாம் அடைந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்போ நமக்கு பிரதானமா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். ஆனா உலகம் அதை காணவில்லை, அதை அறியவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் இதை அறிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கை உலக போக்குவதோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஆனா உண்மையான இயேசுவின் பிள்ளை வேதத்தை ஆராய்ந்து அவர் அறிந்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவான். ஆனா இன்னொன்னு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இப்ப நம்ம பார்த்தோம் நித்திய ஜீவன் சொல்லி ஒரு பிரதான வாக்குத்தத்தை பார்த்தோம். அடுத்து முக்கியமான வாக்குத்தத்தம், இயேசு எனக்குள்ள இருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப இயேசு எனக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் இருந்தால்தான் நாம் அது நிச்சயம் அடைய முடியும். அப்ப இயேசு எப்படி நான் எனக்குள்ள இருக்கிறாரு?
அவர் வாக்குத்தத்தம் பண்ணார் இயேசு கிறிஸ்து. அதை நாம் வாசிப்போம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி சீசர்கள் என்ன சொல்றாரு? நீங்க எருசலேம்ல தரித்திருங்கள், எங்கும் போகாம எருசலேம்ல இருங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அதே போலதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர், இல்லைங்களா? வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், மேல் வீட்டு அறையில அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் பலனடைந்து இயேசுக்கு சாட்சியா நின்றார்கள். ஏன்னா இந்த பரிசுத்தாவியம் தான் நமக்கு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமா இருக்க போகுது. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போது கூட நம்ம மேல ஒரு முத்திரைக்கு அவர் பார்ப்பார். எபேசியர் 1 பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ பரிசுத்த ஆவிதான் நமக்கு கிடைத்திருக்கிற முத்திரை. இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கழுத்துல செயினோ இல்ல நெற்றியில சின்னமோ இல்ல நம்ம போட்டுக்கிற வெள்ளை ஆடையோ பார்த்து அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள போறதில்ல. நமக்குள்ள பரிசுத்த ஆவி உண்டா என்ற முத்திரை அவர் பார்ப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியால் நமக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவிதான் நமக்கு கிடைத்திருக்கிற முத்திரை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த முத்திரை குறித்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். சீசர்களும் பெற்றுக்கொண்டார்கள். இன்று நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய அந்த வசனப்படி கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்கிறோம். ஏன்னா பரிசுத்தாவம் வரும்போது என்ன நடக்கும்? நாம் பலனடைந்து இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருப்போம், இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்கிறதுக்கு பிரதானமான வாக்குத்தத்தம் 2 பார்த்தோம். 1 நித்திய ஜீவன், 2 பரிசுத்த ஆவியானவர் சொல்லி பார்த்தோம், இல்லைங்களா? அப்போ இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வாசிக்கலாம். யோவான் 14:16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணார். பாருங்க, அவர் சொல்றாரு, உங்களோட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனா உலகம் அவரை அறியவில்லை. பரிசுத்த ஆவியார் உண்டோ என்று அவங்களை அறியாம இருக்கிறாங்க உலகம், இல்லைங்களா? ஆனா நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் உலகம் அதை சத்திய ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியாது. காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப நாம் அறிவோம், ஆனா உலகம் அறியாது. அப்போ கிறிஸ்தவ உலகத்துல எல்லோரும் அறிந்திருக்கிறார்களா? இல்ல. அப்ப இந்த வாக்குத்தத்தை குறித்த தெளிவில்லாமல் வாழ்கிற கிறிஸ்தவ உலகம் இது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் அறிந்து கொண்டால்தான், அவர் அறிகிற அறிவுல வளர்ந்தால்தான், இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டால்தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உலகம் அவரை அறியவில்லை. உலகம் என்றால் இதுல கிறிஸ்துவ உலகம் சேர்ந்து இருக்குது. எல்லோருமே கிறிஸ்தவர்களா? பெயர் வைத்துக் கொள்வர் கிறிஸ்தவர் அல்ல. கிறிஸ்துவை போல் வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துடைய கற்பனை கை கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. அப்ப கிறிஸ்துவ உலகம் சொல்லப்படுகிற மாயமான உலகத்துல எல்லோரும் அவர் அறியவில்லை, ஆவியானவர் பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து அறிய வேண்டும், அவர் அறிந்து கொள்ள வேதத்தை ஆராய வேண்டும் என்று பார்த்தோம். அதே போல அப்போஸ்தலர் வாசிக்கலாம். 1 வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் 40 நாள் சீசர்களுக்கு தரிசனமானார். அப்போது அவர் முக்கியமான வார்த்தையை கூறுகிறார். யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதனால ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளை கொடுத்தார். யாருக்கு? சீசர்களுக்கு. அவர்கள் அந்த கட்டளை மீறாமல் அவர் காத்திருந்தார்கள். காத்திருந்தது போலவே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்க முடியும்.
எவை? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அது நிறைவேறினது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணார். சிஷ்யர்களும் அதே போல காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அவர் பலன் அடைந்து இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருந்தார்கள் என்று பார்க்க முடியும். அதே போல பரிசை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். இதுலயே 2:38 வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். முதல்ல மனம் திரும்புறதுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் இதுதான் ரொம்ப அவசியம். பேதுரு பேசும்போது நீங்கள் மனம் திரும்பி என்று முதல் வார்த்தையை கவனிக்கிறோம். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் செல்லாது. மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் மட்டுமே பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்று பார்க்கிறோம். ஆனா மனம் திரும்பாம ஒருத்தர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா எனக்கு இந்த இப்படிப்பட்ட சலுகைகள் உண்டு. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சபைகளை ஞானஸ்தானம் தெளிவில்லாம ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். வசன அடிப்படை இல்லாம, அதாவது பாவ மன்னிப்பே இல்லாம இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி பெற்றுக்கொண்டால் அது செல்லாது. வெறும் தண்ணீர்ல இறங்கி வருவது போலதான் இருக்கும். மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பேதுரு இங்க பிரசங்கம் பண்றாரு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியை பெற முடியும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நான் மனம் திரும்பி இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால்தான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம். ஆனா ஞானஸ்நானமே தேவையில்லை அப்படின்ற பிரசங்கம் பண்ற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குது. ஞானஸ்நானத்தை குறித்த முக்கியத்துவம் இல்ல, அது இயேசு கிறிஸ்து அன்னைக்கு யூதர்கள் மட்டும் தான் சொன்னாரு, நமக்கு அல்ல என்று பொய்யான உபதேசங்கள் சொல்லுகிற ஒரு கூட்டமும் உண்டு. அவர்கள் தேவன் எச்சரிக்கிற வசனங்கள் என்ன என்று பார்ப்போம். லூக்கா 7:29-30 வாசிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் என்ன பண்ணாங்க? அவரால் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள், சாட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்க முடியும். ஆனா பரிசேயர் என்ன பண்றாங்க? பரிசேயரும் ஞான சாஸ்திரிகளும் அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். இங்க 2 விதமான கூட்டம் பாக்குறோம். ஒரு கூட்டம் உபதேச கேட்கிறாங்க, கேட்டு ஆயக்காரர் முதலான சகல ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவரால் ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டு சாட்சி கொடுத்தாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? அவரால் ஞானஸ்தானம் பெறாம என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு சொல்லி மறுதளித்து தங்கள் கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அப்ப தேவன் ஆலோசனை கொடுத்தாரு யோவான் மூலமாக. ஆனா அந்த பரிசேயர் ஞானசாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? தங்கள் கேடு வரும்படி அந்த ஞானஸ்தானத்தை குறித்து ஏற்றுக்கொள்ளாம தள்ளி விட்டார்கள். அப்ப ஞானஸ்தானம் தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் ஏசப்பா என்ன சொல்றாரு? அவர்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்கள். அப்ப தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டால் என்ன நடக்கும்? கேடு நடக்கும், கேடு உண்டாகும் என்று வசனம் எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 3:5 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிற வார்த்தை, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஏசப்பா சொல்றாரு, ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒரு கூட்டம் எனக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை, அவசியம் இல்லை என்று சொல்வார்களால் அவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று வேத வாக்கியம் எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27 வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். பாருங்க, உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. அப்ப ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம் இல்லையா?
அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற வேண்டும் இயேசு நாமத்தினால். பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள், நம்மளை இயேசு கிறிஸ்துவ தரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பது கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருப்போம். அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் மிக மிக அவசியம். இது ரொம்ப முக்கியமானது என்று பார்க்கிறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து இன்னொரு வாக்குத்தத்தத்தை பத்தி கூறுகிறார். வாசிப்போம். எபிரேயர் 11 அதிகாரம் 8-11. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. என்ன கட்டளை கொடுத்தார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுத்தார். கட்டளை கொடுத்த போது ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. சொன்னபடியே கீழ்ப்படிந்து அன்றைய தினமே அவர் புறப்பட்டு போனார். இது எதனால? விசுவாசனாலதான் ஆபிரகாம் செய்தார் இல்லையா? விசுவாசனாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்போது அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நான் போகிற இடம், இந்த இடத்துல இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்களா, அங்க தண்ணீர் இருக்குதா, ஆகாரம் இருக்குதா என்று அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நல்லா கவனிச்சு பாருங்க. தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இதுதான் உண்மையான விசுவாசம் இல்லைங்களா? அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அவன் பெற்றுக்கொண்டான். அப்ப விசுவாசத்தினாலே அதே போல அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே எப்படி இருந்தான்? பரதேசியை போல சந்தரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களே கூடியிருந்தான். ஏன்னா தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதை நம்பினான், விசுவாசித்தான் என்று பார்க்க முடியும். இப்படி இருந்தும் கூட விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். சாராள் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உண்மைன்னு சொல்லி எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் கூட பிள்ளை பெற்றாள். இவங்க 2 பேருமே பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசித்தாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி பார்க்க முடியும். அதனாலதான் ஆபிரகாமை எப்படி கூப்பிடுகிறோம்? விசுவாசம் தகப்பன் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? அப்ப ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசித்தான், அதை சுதந்திரம் பண்ணான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம். கலாத்தியர் 4 அதிகாரம் 22-23. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஆமென். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இல்லைங்களா இருந்தார்கள். அப்ப முதல்ல இஸ்மாயில் பிறந்தான். ஆகாருக்கு பிறந்தவன் தான் இந்த இஸ்மாயில். பிறகு சாராளுக்கு பிறந்தவன் தான் ஈசாக்கு. இந்த 2 பிள்ளைகளுக்கும் அர்த்தம் உண்டு. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஆகாருக்கு பிறந்தவன் இஸ்மாயில் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஆகார் அடிமை பெண். அதே போல ஒருவன் சுயாதீனம் இடத்தில் பிறந்தவன், அவன் தான் ஈசாக், சாராள் இடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று அர்த்தம். ஆனா சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். அப்போ வாக்குத்தத்தின் பிள்ளைன்னு யார சொல்ல முடியும்? ஈசாக்கு தான். அப்போ அடிமையின் பிள்ளை தான் இஸ்மாயில் இல்லைங்களா? அப்போ 2 பேருக்குள்ள 2 வித்தியாசம் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியா தேர்ந்தெடுத்தார்? வாக்குத்தத்தின் பிள்ளை, அதாவது ஈசாக்கின் சந்ததி. நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறோம்? ஈசாக்கின் சந்ததியா இருக்கிறோம் இல்லைங்களா? இதுல 28ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமா? நாம் ஈசாக்கை போலவே, ஈசாக்கு எப்படி பிறந்தான்? வாக்குத்தத்தின் பிள்ளையா பிறந்தான் இல்லையா? அப்ப ஈசாக்கை போல நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எல்லோருமே இல்ல. அந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்த, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டுமே நாம் ஈசாக்கை போல எப்படி இருப்போமா?
வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளா இருப்போம். இன்னைக்கு நாம அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வாசிகளா எபேசர் 2ஆம் அதிகாரம் 11-13. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். ஆமென். ஆனபடியால் முன்னே மாம்சப்படி புறஜாதியா இருந்து, நம்ம ஒரு காலத்துல புறஜாதி பிள்ளைகளை போலதான் இருந்தோம். நம்ம தூரமா இருந்தோம். மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதமுடிகளால் விருத்த சேதம் இல்லாதவர்களால் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் எப்படி இருந்தோமா? கிறிஸ்துவை சேராதவர்களும் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புறஜாதி போலதான் ஒரு காலத்துல இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரா இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப நமக்கு உடன்படிக்கை சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை சில வருஷம் முன்பாக நம்ம இருந்திருக்க கூடும். ஆனா நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றலுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம ஒரு காலத்துல இயேசுவை அறியாத பிள்ளைகளை போல இருந்தோம். வாக்குத்தத்துக்கு நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எப்படி இருக்கிறோமா? சமீபமா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப முன்ன நம்ம வாக்குத்தத்துக்கு ரொம்ப தூரமா இருந்தோம். நமக்கும் வாக்குத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள கிறிஸ்துவின் ரத்தத்தினால எப்படி இருக்கிறோமா? சமீபமா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதுல 19ஆம் வசனம் வாசிங்க. 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமென். ஆமென். முன்னே வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருந்தோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நம்ம எல்லாரும் இயேசு பிள்ளைகளும் மாறி சமீபமா இருக்கிறோம். அதனால நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியா இல்லாம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டா இருக்கிறோம். அப்ப நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அந்நியரும் பரதேசியா இல்லாம பரிசுத்தவான்களோட கூட நம்ம எப்படி இருக்கிறோமா? ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் அவர் மறந்து விடவில்லை. மனிதன் இன்றைக்கு ஒரு வார்த்தை கூறுவான், ஆனா நாளைக்கு மறந்து விடுவான். ஆனா பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று பார்க்கிறோம். மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்படி இருக்கிற தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர் மறந்து விடுவாரோ? ஒருபோதும் மறந்து விட மாட்டாரு. வாசிகளா சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 8-11. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட யானையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஆமென். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை இல்லைங்களா? அப்ப முதல்ல ஆபிரகாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணாரு. அந்த உடன்படிக்கை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் ஈசாக்கோட ஆபிரகாம் இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் மறக்கவே இல்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையும் உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் மறக்கவே இல்லை. அவர் என்றென்ன நினைத்திருக்கிறார். அதே போல நித்திய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினார். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர் சொன்னபடியே கானான் தேசம் தருவேன் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அதை ஒருபோதும் மறக்கவில்லை. அது என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். உபாகம் 8:1 வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. ஆமென். அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனா வாக்குத்தத்தத்துக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன பண்ணுமா? கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து, அந்த கானான் தேசம் இன்னைக்கு நாம பாக்குற அந்த இஸ்ரேல் தேசம், அதுல பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமா இருப்பீர்களாக. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப கர்த்தர் அவர் ஆணையிட்டார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அவர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிக்க என்ன பண்ணுமா? நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளையும், ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. அப்போதுதான் சுதந்திரிக்க முடியும். அவர்கள் செய்தார்களா? அதை கடைபிடித்தார்களா? வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா இஸ்ரேல் மக்கள் அதை மறந்து விட்டார்கள். அதை சுதந்திரிக்க முடியாம இன்னைக்கு கானான் தேசம் இருக்கிறது. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம்
அது முழு தேசமா இல்ல, அது அந்நியர்களுடைய கையில பாதி இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஒரு சில பகுதிகள் இஸ்ரேல் தேசத்துல, அந்த கானான் தேசத்துல அது முழுமையாக சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பின்பு இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமாக சுதந்திரம் பண்ண முடியும் என்று பார்க்கும். வாசிகள் அடுத்தது, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆனா சாட்சிகள் இருக்குது. ஆனா சாட்சிகள் இருந்தாலும் கூட அவங்க ஒன்று தவறி விட்டார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. வாசிக்கலாம், எபிரேயர் 11:39 வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆமென். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணாங்க? அடையாமற் போனார்கள். இவங்க நல்ல ஒரு சாட்சியை கொடுத்தாங்க. வேதாகத்துல பாக்குறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, ஏனோக்கு, அதே போல சாராள், அதே போல சிம்சோன், இவங்க எல்லாரையும் கொடுத்து இந்த அதிகாரத்துல பாக்குறோம். மோசேடைய விசுவாசத்தை பாக்குறோம், யோசேப்புடைய விசுவாசத்தை பாக்குறோம், யாக்கோபுடைய விசுவாசம் பாக்குறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவங்க இவ்வளவு விசுவாசமா நடந்து கொண்டாங்க, சாட்சி பெற்றார்கள். ஆனா ஒண்ணு தவறி விட்டார்கள். அந்த கானான் என்ன பண்ணிட்டாங்க? வாக்குத்தத்தம் பண்ணார் ஆண்டவர் கூட, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அது முழுவதுமாக அவங்க சுதந்திரிக்கவே இல்லை இன்னைக்கு கூட. அப்ப இயேசு கிறிஸ்து வருகை பின்புதான் அது சுதந்திரிக்க முடியும் என்று பார்க்கிறோம். அவரோட 2ஆம் வருகையில அந்த பூமி எங்கும் கர்த்தரை அறிய நிறைந்திருக்கும் சொல்லி பாக்குறோம் இல்லையா? அவங்க 2:14 பாக்குறோம். அவங்க எப்படி நடக்குமா? அதாவது இயேசு கிறிஸ்து வருகையில சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்ப பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவு நிறைந்திருக்கும். அப்போ அன்றைக்குதான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை முழுவதுமாக சுதந்திரம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? வாசிக்கலாம் அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரம் பண்ணுவாங்க? வாசிக்கலாம், யாக்கோபு 2:5 வாசிக்கலாம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமேன். ஆமீன். யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை என்று பார்க்கிறோம். இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தினாலே என்ன பண்றாரு? ஐஸ்வர்யங்களாகவும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? பணம், பொருளை பற்றி சொல்ல, அவர் ரட்சிப்பு குறித்து பாக்குறீங்க. தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின, யாருக்கிட்டயா? யார் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யம் என்று பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு? தரித்திரருக்கு. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறாளாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்போ தரித்திரரை எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ராஜ்யத்தை சுதந்திரம் பண்ண வேண்டும் என்று அவர் தரித்திரரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கள்ள உபதேசம் பண்றாங்க. அவங்க அநேக வாக்குத்தத்தம் சொல்றாங்க. ஆனா சொல்றாங்க, அவங்களும் கடைபிடிக்கிறதே இல்லை. வாசிக்கலாம், 2 பேதுரு 2:19. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறானே. ஆமென். தாங்களே கேட்டுக்கு அடிமையா இருந்தும் கூட அவங்க சொல்றாங்க, வாக்குத்தத்தம் பண்றாங்க, வருஷம் மாதம் 1ஆம் தேதி, மாதம் 1ஆம் தேதி எல்லாமே பண்றாங்க கூட. ஆனா தாங்களே எப்படி இருக்கிறாங்களா? கேட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அவங்க வாக்குத்தத்தம் பண்றது எல்லாமே சுயாதீனத்தை பத்தி சொல்றாங்க, பண்ணுகிறார்கள். எதினால் ஒரு ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதுக்கு அடிமையப்பட்டிருக்கிறான். ஆனா வாக்குத்தத்தம் பண்றாங்க இவங்க எல்லாருமே எதுக்கு நீங்க முக்கியமா அடிமைப்பட்டிருக்காங்க? பணத்துக்கு அடிமையா இருக்காங்க இல்லையா? ஆனா இவங்களே வாக்குத்தத்தம் பண்ணி சுயாதீனத்தை பத்தி பிரசங்கம் பண்றாங்க, வாக்குத்தத்தமும் பண்றாங்க. ஆனா இந்த கள்ள தீர்க்கதரிசி, அதான் அதிகாரத்துல பாக்குறோம், கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் சொல்லி இருக்குது. இருந்தவங்க எண்ணிக்கை இருக்கிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். இவர் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்றாங்க, ஆனா எதுவுமே கடைபிடிக்கிறதே இல்லைன்னு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், மத்தேயு 23:1-4 வாசிக்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஆமென். அவர்கள் சுயாதீனத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்றாங்க. ஆனா அவர்களும்
கேடு உண்டாகும்படி காரியங்களை செய்யறாங்க. ஆனா இவங்க எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யலாம்? வேத பார்க்கிறோம், பரிசேயரும் அன்னைக்கு கூட மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து சொல்றாங்க, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். ஆனா வசனத்தை சொல்றாங்க, வாசிக்கிறாங்க, அதை நாம கை கொள்ளலாம். ஆனா அவர்கள் செய்கின்படி செய்யாதிருங்கள். ஆனா வசனப்படி செய்யுங்க, ஆனா அவங்க செய்கின்படி செய்யாதிருங்கள். ஏன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதனால சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோல் மீது சுமத்துகிறார்கள். அன்னைக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் செய்கிறார்கள். ஆனா தாங்களோ எப்படி இருக்காங்களா? ஒரு விரலினாலும் அவைகளை புலமாட்டார்கள். ஆனா மற்றவர்கள் உபதேசம் பண்றாங்களா? அவங்களே கடைபிடிக்கிறதே இல்லை. அதனால அவங்க சொல்ற வசனத்தை நமக்கு வசனத்தை நீங்க கடைபிடிங்க அன்னைக்கு சொன்னாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, ஆனா அவங்க கடைபிடிக்கிறதே இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 3:29 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் அபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். உண்மையிலே நாம் கிறிஸ்துவுடையவர்களா? நீங்க கிறிஸ்து உடையவரானால் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப உண்மையிலே நம்ம கிறிஸ்துவர்களா? கிறிஸ்துவ தரித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படி இருந்தா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் நமக்கு தகப்பனா இருப்பாரு. அதே போல வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். ரோமர் 4:13 வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். ஆமென். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடைக்காம. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நியாய பிரமாணத்தினால் கிடைக்காம எப்படி கிடைச்சுதான்? விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. அப்ப இன்னைக்கும் அவ்வளவுதான். அப்போ ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கூட உலகத்தை சுந்தரிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் எதனால கிடைக்க போது? நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் நமக்கு அது கிடைக்க போகுது. விசுவாசத்தினால வருகிற நீதியினால் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று வேதவாக்கியம் கூறுகிற அந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். எது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. யாருக்கு சொல்றாரு? பிள்ளைகளுக்கு. அப்போ தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது இது நியாயம் என்று இயேசப்பா சொல்றாரு. அதே போல உனக்கு நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்ன பண்ணுமா? உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணவையாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்குது. அப்ப தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். எப்படி கனம் பண்ணலாம்? அப்ப இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்றால் எப்படி கனம் பண்ணலாம்? வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளைகளுக்கு வசனத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இல்லைங்களா? இது அப்பா அம்மாவுடைய கடமை. சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைகளும் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கனம் பண்ணுவது ரொம்ப அவசியம். ஆனா இதுதான் பிரதான கற்பனை என்று பார்க்கிறோம். அப்பா அம்மாவை கனம் பண்ண வேண்டும். இது பிரதான கற்பனை என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கலாம். சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியல் எல்லாவற்றிலும் புரோஜனம் உள்ளது. ஆமேன். ஆமேன். பாருங்க, சரீர முயற்சி என்பது அற்பிரயோஜனம் உள்ளது. ஒண்ணுத்துக்கே உதவாது இல்லையா? சரீர முயற்சி நம்ம சரீரத்துல தோன்றுகிற காரியங்கள் நம்ம மனதில் வைத்துக் கொண்டு அதை செய்தால் அது பிரயோஜனமற்றது. ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனத்துக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கிற இந்த மாம்சன் படி வாழ்கிற வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் நித்திய ஜீவனுக்கும் அதே போல தேவ ராஜ்யத்துக்கும் வாக்குத்தத்தம் உள்ள ஆளதால் எல்லாவற்றையும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப தேவ பக்தின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ள ஆனதால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட தேவ பக்தி இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும்
உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் அதே போல விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்திலே என்ன பண்ணமா, அவர்களை விசாரிக்கிறது தான் முக்கியம் இல்லையா? அப்ப எதை அந்த ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா பேசுறாரு பாத்தீங்கன்னாக்கா, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் அவர்களை படுகிற உபத்திரத்திலே அவளை விசாரிக்கிறது தான் முதன்மையா இருக்குது. அதே போல உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, இந்த உலகத்தின் பாவம் நிறைந்த உலகமா இருக்குது, வேசித்தனம் நிறைந்த உலகமா இருக்குது இன்னைக்கு. சோதம் குமார பட்டணம் போலதான் உலகம் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா இது கடைசி காலம் என்று பார்க்கிறோம். ஆனா உலகத்தில் இருந்தாலும் கூட உலகத்தில் கரைப்படாதபடிக்கு என்ன பண்ணமா, தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப இந்த பக்தி தான் நமக்கு வேணும். இந்த பக்தி இன்னைக்கு மாத்திரமல்ல, முன்னே வரப்போகிற அந்த நித்தியனுக்குள்ள பிரவேசிப்பதற்காகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அப்படி இப்படிப்பட்ட பக்தி தான் தேவனுக்கு உகந்த பக்தியா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் திமோத்திக்கு கடிதம் எழுதும்போது ஒரு வார்த்தை கூறுகிறான். வாசிகளா 2 திமோத்தி 1:1. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல். ஆமென். பவுல் கூறும்போது கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின்படி, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின்படி சொல்லி பவுல் கூறுகிறார். அப்ப தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிற பவுல். அப்ப பவுல் எப்படி இருக்கிறான் அப்போஸ்தலனா? அதான் பவுல் கூறுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின் படிதான் தேவனுடைய சித்தத்தினாலே நான் எப்படி இருக்கிறேன், நானு அப்போஸ்தலனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனா இருக்கிறேன். எப்படி? வாக்குத்தத்தின் படிதான் நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தின் படி நான் அப்போஸ்தலனா இருக்கேன்னு சொல்லி பவுல் சாட்சி கொடுக்கிறார். ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் பாத்தீங்கன்னாக்கா, இயேசுடைய வருகை இன்னைக்கு உலகம் முழுசும் ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிற ஆண்டவர் அவருடைய வருகை குறித்து. ஆனா வருகை குறித்து பாக்குறாங்க, அறிந்து கொள்கிறாங்க, அந்த அசட்டையா தான் இருக்கிறாங்க. ஆனா சிலருக்குள்ள அவிசுவாசம் வந்து விடுகிறது. நீங்க தான் சொன்னீங்க ஏசப்பா வருவான்னு சொல்லி, ஆனா இன்னும் வரவே இல்லையே. அவர் வருவான்னு சொன்னாரு, அந்த வாக்குத்தத்தம் எங்க? நீங்க தான் சொன்னீங்க ஏசப்பா வருவான்னு சொல்லி. அவரும் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு அவிசுவாசம் உலகத்தை நிறைந்து இருக்கிறது. அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:4 வாசிக்கலாம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். ஆனா இன்னைக்கு அவிசுவாசம் இல்லாத ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? நீங்க சொன்னீங்க இல்லையா அவர் வருவான்னு சொல்லி, இந்த காலகட்டத்துல வருவான்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம் பண்ணாரு இல்லையா, எங்கேன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களாம். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பும் சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாகவே இருக்கிறது என்று சொல்வார்கள். எல்லாமே அப்படியேதான் இருக்குது, எதுவுமே மாறல. ஆனா அவர் வரமாட்டாரு அப்படின்ற அவிசுவாசம் உள்ள ஒரு கூட்டமே உலகத்தில் இருக்குது. அது உண்மை அல்ல, அது போய். அவர் வரமாட்டாரு, அவர் ஏற்கனவே வந்து விட்டான்னு சொல்லுகிற ஒரு கூட்டமும் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. அவர் வந்துட்டாரு, ஒரு மனுஷன் மூலமா வந்துட்டாருன்னு சொல்லி இன்னைக்கு பொய் சொல்லுகிற ஒரு கிறிஸ்துவ உலகமும் இன்னைக்கு அடங்கி இருக்குது. இன்னைக்கு தவறான உபதேசம் பண்ணுகிற உலகம் இருக்குது. இப்படிப்பட்ட கேள்வி இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் தாமதிக்கிற அந்த தெளிவு இல்லாம இன்னைக்கு உலகம் இருக்குது. வாசிக்கலாம் இதுல 9ஆம் அதிகாரம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தாமதிக்கிறார், உண்மைதான். அவர் தாமதிக்கவில்லை என்று சொல்லவில்லை, அவர் தாமதிக்கிறார் தான். எதற்காக தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி உண்மைதான். ஆனா கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து ஒருபோதும் தாமதமா இராமல் அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அதை குறித்து ஒருபோதும் அவர் மறக்கவில்லை, அவர் தாமதிக்கவில்லை. ஆனா எதற்காக தாமதிக்கிறாராம்? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளதா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு அந்த நீடிய பொறுமை தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. அவர் நீடிய பொறுமையா இருக்கிறதுனாலதான் அவர் தாமதிக்கிறார். இன்னும் அதற்கு கிருபை அளிச்சிருக்கிறார். சரிங்களா? கடந்த 5 வருஷம் முன்பாக கொரோனா வந்த இந்த உலகத்துல, ஆனா எல்லாருமே மாண்டு போகவில்லை இல்லையா? அப்போ அன்னைக்கு தப்பித்தவர்கள் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறவங்க, அவனுக்கு மேல கிருபை இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு மனம் திரும்ப சொல்லி. மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. இன்னைக்கு அவர் எதுவுமே கேட்கல. பலி செலுத்து, காணிக்கை செலுத்து,
ஞாயிற்றுக்கிழமை சும்மா வந்து போ, இப்படி எல்லாம் பாரம்பரிய கருத்தை எதிர்பார்க்கவே இல்லை. மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையில உள்ளவர்களா இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தை குறித்து ஒருபோதும் தாமதமா இல்லைன்னு சொல்லி வாக்குத்தத்தம் அவர் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அடுத்தது இன்னொரு முக்கியமான வாக்குத்தத்தை பத்தி பார்க்கலாம். யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஜீவ கிரீடம் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? பாருங்க, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா? இந்த பூமியில உபத்திரம் இருக்கும், நமக்கு சோதனை உண்டு, ஆனா சகிக்க வேண்டும். அவன் தான் பாக்கியவான் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அந்த சோதனை வெற்றி பெற்றவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறலுக்கு, யாருக்கிட்டயா? அன்பு கூறலுக்கு. யார் மேல அன்பு வைக்கிறார் ஆண்டவர்? சோதனை சகிக்க வேண்டும், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அன்பு கூறலுக்கு என்ன பண்ணுவாரு? வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்போது? இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது குறித்து பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கலாம். இந்த ஜீவ கிரீடத்தை பத்தி 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமேன். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், அதே போல அது மாத்திரமல்ல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் கடைசியா சொல்லுகிற வார்த்தை, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் உண்டு, வைக்கப்பட்டிருக்கிறது எனக்காக என்று. பவுல் மாத்திரமல்ல, விசுவாசிகள் அத்தனை பேருக்கும் இதை அறிந்து கொள்ள முடியும். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்ற நிச்சயத்தோட பவுல் கூறுகிறான். எனக்கு மாத்திரம் கிடையாது, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டுலாம் நீதி கிரீடம் உண்டு இல்லைங்களா? பவுல் சொல்றான், எனக்கு மாத்திரம் கிடையாது, அவர் பிரசன்னமாக்குதலை, 2ஆம் வருகையை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப இயேசு கிறிஸ்து வருவாரு, எனக்கு அந்த நித்தியம் கொடுப்பான்னு சொல்லி அந்த விரும்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த நீதியின் கிரீடம் உண்டு என்று பவுல் அறிந்திருப்பது போல அறிந்த அத்தனை பேரும் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த வாக்குத்தத்தை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது, நாம் எல்லோரும் எதை குறித்து காத்திருக்கிறோம்? நம்ம எல்லாருமே இயேசு வர வேண்டும், அவர் வந்த பிறகு அவரோட நாம் என்றென்றைக்கும் அவரோட இருக்க வேண்டும், அவரோட வாசம் செய்ய வேண்டும், அவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் எல்லாருமே விரும்புறோம் இல்லையா? வாசிக்கலாம் 2 பேதுரு 3:12-13. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆமென். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவரோட காத்திருங்கள். யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இல்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்றாரு. தேவனுடைய நாள், the day of the Lord, day of the God, அந்த நாள் சீக்கிரமா வரும்படி மிகுந்த அவரோட காத்திருக்க வேண்டும். ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். இந்த வருஷம் வருவாரா? சொன்னபடியே அவர் ஒரு ரகசியங்களை நமக்கு அறிவித்தார். அவர் வரப்போற காலகட்டம், அந்த அடையாளங்கள், அந்த எந்த மாசமா இருக்க போது எல்லாமே இந்த ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதை அறிந்த நாம் காத்திருக்கோம் இல்லையா? ஏசப்பா இந்த வருஷம் வருவாரா, இல்ல இந்த வருஷத்துல இந்த மாசத்துல வருவாரான்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவரோட காத்திருக்கிறோம். அப்ப அதை காத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புறார் இல்லையா? தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படிக்கு மிகுந்த அவளோட காத்திருக்க வேண்டும், ரொம்ப அவளை காத்திருக்க வேண்டும். அப்போ அந்த நாளில் என்ன நடக்க போது? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அப்ப இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அடையாளம் நடக்க வேண்டும். அதுதான் 3ஆம் உலக போர். ஏன்னா இந்த பூமியை அக்கடிக்கு இரையாக வைத்திருக்குன்னு சொல்லி இயேசப்பா சொல்றாரு இல்லையா? அந்த 3ஆம் உலக போர் நடந்து பிறகுதான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று நாம் ஒரு படிப்பினை எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம். ஆவியான சபைக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுடைய வருகை காத்து கொண்டிருக்கும் அவரோட மிகுந்த அவளை காத்திருக்க வேண்டும். அப்போ அவருடைய வாக்குத்தத்தின்படியே என்ன நடக்கும்? நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்.
அப்ப இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம எல்லாரும் காத்திருக்க வேண்டும் இயேசப்பா சொல்றாரு. அவருடைய வாக்குத்தத்தின் படி என்ன நடக்க போகுது? நீதி வாசமா இருக்கவும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அப்ப இந்த புதிய பூமி புதிய வானம் என்றால் இந்த பூமியை வந்து எடுத்து போட்டு வேற ஒரு பூமி வைக்கிறதில்லை. ஏன்னா அந்த பூமி நித்தியமா இருக்க போகுது. ஏன்னா இதே பூமியில தான் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறாரு. அப்ப பூமி அப்படிதான் இருக்கும். அந்த பூமியை புதுப்பிக்க போறாருன்றதுதான் அர்த்தம். புதிய பூமி என்றால் பூமியை புதுப்பிக்கப்படும். 3ஆம் உலக போருக்கு பின்பு எல்லாமே உண்டாக்கப்பட்டவை மாறி போகும் என்ற வார்த்தையின்படி நிறைவேற போகிறது. இந்த பூமி ஆதாம காலத்துல இருந்தபடி ஒரு சமாதானமான ஒரு பூமியா மாறப்போகுது. அன்றைக்கு இயேசு இந்த ராஜாவாக இந்த பூமி அரசாளுவார். பூமி எங்கும் கர்த்தர் அறிவு நிறைந்திருக்கும் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கும் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், அப்ப அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் செஞ்சாரு. இதுல முக்கியமான வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் செஞ்ச வாக்குத்தத்தம், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டுமா? மாம்சத்திலும் ஆவியிலும், மாம்சம் மாத்திரமல்ல ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கி பாவக்கரை நீக்கிவிட்டு அது நீங்க நம்ம என்ன பண்ண வேண்டுமா? நம்ம சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியுமா? ஒருபோதும் முடியாது. நம்ம முயற்சிகள் வீணா தான் போகும். வேத வசனத்தின் மூலமா தான் நம்ம சுத்திகரித்துக் கொள்ள முடியும். அவருடைய வசனமே சத்தியம், உங்களுடைய சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும் என்று வேதம் கூறுகிறது இல்லையா. அப்போ வசன நிமித்தமாக நம்ம சுத்திகரித்துக் கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தப்படுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு. அத முக்கியமாக இயேசு கடைசியா சொல்றாரு, நீங்க எனக்கு குமாரரும் குமார்த்திகளா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் கூறுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? மாம்சம் ஆவியிலும் அந்த கரை இல்லாம கரை தெரியற்ற இயேசு வரும்போதுதான் பார்க்காரு. நம்ம எல்லாரும் கரைத்தல இல்லாம இருக்க வேண்டும். எதுல? மாம்சமும் ஆவியிலும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இந்த வாக்குத்தம் எல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதே போல எப்படி இருக்க வேண்டுமா? கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆமென். பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாமே. அப்ப இவ்வளவு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் எல்லாமே இயேசுக்குள்ள எப்படி இருக்கணும்னா அவருக்குள் ஆமீன் என்று இருக்கிறதே. இது எல்லாமே எப்படி இருக்குது? ஆமீன் என்று இருக்குது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் இல்லையா. அவர் நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதே போல ஆவியினரே தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணாரு. அதே போல பெற்றுக்கொண்டார்கள், நாம பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்கிறோம். அப்போ அதே போல நம்ம எல்லாரும் விசுவாசின் தகப்பனான ஆபிரகாம் மூலமாக நம்ம எல்லாரும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா. அவர் ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அந்த வாக்குத்தத்தம் நினைவு கூர்ந்தார், ஒருபோதும் மறக்கவில்லை என்று பார்த்தோம் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாமே இருக்குது. இந்த வாக்குத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல கரை இல்லாம வரும் வரைக்கும் காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லோரும் பிரயாசப்பட வேண்டும். இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். இயேசு வருவாரு, அவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. அதை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோட வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன பண்ணணும்? கற்பனை கை கொள்ள வேண்டும். உலகம் இது அறியவில்லை, ஆனா நாமும் அறிந்திருக்கிறோம் இல்லையா. அறிந்த நாம், இயேசு பிள்ளை இருக்கிற நாம் அந்த வாக்குத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் வருகை மட்டும் விசுவாச நிலைத்திருந்து முடிவதை நிலைநிற்பனை ரட்சிக்கப்படுவான். அப்ப கடைசி வரைக்கும் இயேசு வருகை, அந்த கடைசி நாள் வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஆராயணும், வாசிக்கணும், தியானிக்கணும், கை கொள்ள வேண்டும், மற்றவங்க அறிக்க வேண்டும். இது நம்மில் இந்த கடமையா இருக்குது இல்லையா. அப்ப இது எல்லாமே நினைத்து நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இயேசப்பா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று நாம் அறிந்து கொண்டோம். அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் நிலைத்திருந்து அப்பா இந்த வசந்த ஆராய்ந்து அறிகிற அறிவில வளரும்படி கிருபை தாங்க கர்த்தாவே. இயேசப்பா, கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் கர்த்தாவே.
அப்ப முடிவது நிலைத்திருப்பதே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர். அப்பா நாங்கள் இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து அப்ப பொன்னை தேடுவது போல அந்த வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி எங்க மனக்கண்களை திறப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஏசப்பா நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அந்த பெற்றுக்கொள்ளும்படி அந்த கிருபை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் கேட்கிறல் மாத்திரமல்ல அதை கை கொண்டு அப்பா மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிக்கும்படி 30, 100, 60, 100 பலன் கொடுக்கும்படி அந்த கிருபை தர வேண்டும் என்று அப்பா மலர் பார்த்து வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. அப்பா ஏசப்பா அதே போல இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம் அப்பா அதை எல்லாவற்றையும் நீ வெளிப்படுத்தி கர்த்தாவே. அதே போல ஏசப்பா அதே போல நாங்கள் அப்பா வருகின் போது கரைத்திரற்றலாக இருக்கும்படி அப்பா என் கரைகளை நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்று வேண்டி கொள்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடியே அப்பா நாங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தினு அதுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல ஒவ்வொரு நாள் ஜபத்தினாலும் வேண்டுதலோட அப்பா தரித்திருந்து கர்த்தாவே. அதே போல தொடர்ந்து அப்பா எங்க பாவக்கரைகளை நீக்கி கர்த்தாவே சுத்திகரித்து கொண்டு வச நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் மாம்சப்படி அல்ல ஆவின் படி நடக்க அப்பா எங்களை தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய தயவு கிருபை ஊமையா இருக்கணும் அப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமலை இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமீன். Praise the Lord, brothers and sisters. Thank you, brothers and sisters.